ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் திருப்தி உள்ளே ஈர்த்து கொண்டு பரப்ப வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய திருப்தி மற்றும் ஆசைகள் மீது சமநிலையுடன் இருப்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை திறனாகும். சோதனை செய்து பார்க்கலாம். நான் இந்த முன்னேற்றங்களை எனது வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்ட பிறகுதான் திருப்தி அடைவேன், அல்லது நான் இப்பொழுதே திருப்தியாகத்தான் இருக்கிறேன், மேற்கொண்டு முன்னேற்றத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். திருப்தி என்றால் இனிமேல் அடைவதற்கு எந்த ஆசையும் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. திருப்தி என்றால் நாம் ஏற்கனவே திருப்தியாகத்தான் இருக்கிறோம், எதிர்காலத்தை முன்னேற்றிக் கொள்ள இன்னும் கடுமையாக உழைக்க விரும்புகிறோம் என்று அர்த்தமாகும். சிலர் லட்சியங்களை அடைந்திருப்பார்கள், நன்றாக காரியங்கள் செய்வார்கள், வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் ஒருபோதும் திருப்தியாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்ததுண்டா? வேறு சிலர் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கடினமாக உழைத்துதான் அடைந்திருப்பார்கள், ஆனால் திருப்தியாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்தது உண்டா? திருப்தி மற்றும் அடைதல் இரண்டிற்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி உங்களை இது சிந்திக்க தூண்டுகிறதா? நாம் யார்? நம்மிடம் என்ன இருக்கிறது? அல்லது நாம் எதை அடைந்துள்ளோம் என்கிற புரிதல் திருப்தி ஆகும். அந்த கணத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் வைத்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் ஒரு அழகான குணம் திருப்தியாகும். வெளிப்புற சூழ்நிலை அல்லது மனிதர்களை பொருட்படுத்தாமல் திருப்தி என்பது விதைக்கப்பட வேண்டும். திருப்தியாக இருப்பது என்றால் விட்டுவிடுவது, மந்தமாக இருப்பது, அடைவதை நிறுத்திவிடுவது, இருப்பதை வைத்து வாழ்வது என்பது அல்ல. திருப்தியின் அர்த்தம் என்னவென்றால், இந்த கணத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும், நாம் யார், நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது, நம்முடன் இருக்கும் மனிதர்கள் என ஒவ்வொன்றும் அதன் வழியில் நன்றாக இருக்கிறது. நாம் மேற்கொண்டு வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதாகும். திருப்தியுடன் இருப்பதற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் போதும். உங்களுடைய திருப்தியின் ஆற்றல் உங்கள் நேர்மறைக்கு எரிபொருள் ஆகும், மேலும் உங்களுடைய சூழ்நிலைக்கு சக்தி ஆகும். அந்த நாளை ஆரம்பம் செய்யும் முன் ஒவ்வொரு நாளும் நான் திருப்தியான ஆத்மா என்று தனக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காட்சியிலும் எப்போதும் திருப்தியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் தன்னிடம் தான் திருப்தியாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை முதலியவற்றிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி நடக்கும் எந்த விஷயத்துடனும் உங்களுடன் இருக்கும் மனிதர்களிடமும் திருப்தியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் நன்றாக இருக்கிறது, அது நடக்க வேண்டிய வழியில் துல்லியமாக நடக்கிறது. உங்களிடம் இருப்பது உங்களுக்கு போதுமானது. உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் சரியாக இருக்கிறார்கள், சூழ்நிலையும் சரியாக இருக்கிறது. இவ்வாறு உங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் பிரதிபலிப்பு தான் திருப்தி ஆகும். நீங்கள் திருப்தியுடன் இருப்பதற்கு வெளியே இருந்து எதுவும் தேவைப்படாது. உங்களுடைய லட்சியத்திற்காக வேலை செய்யும் போது ஒருபோதும் தன்னுடைய அமைதி, அன்பு, மகிழ்ச்சி என்கிற குணங்களுக்காக தன்னை சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய திருப்தி நீங்கள் அடைவதை சார்ந்து இருப்பதில்லை, உங்களிடம் இருப்பதில் திருப்தியுடன் இருக்க வேண்டும். திருப்தியுடன் இருந்து இப்போது அதிகமாக வேலை செய்யுங்கள், ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், அர்த்தமுள்ள லட்சியங்களை அடையுங்கள், சுய முன்னேற்றத்திற்கு வேலை செய்யுங்கள். ஒவ்வொரு காட்சியிலும் உங்களுடைய உயர்ந்த வைப்ரேஷனை பரப்புங்கள்.
உங்களுடைய அமைதி, அன்பு மற்றும் சக்தியை ஒவ்வொரு காட்சியிலும் பரப்புங்கள். அடுத்த காட்சியின் ஆற்றலை உயர்ந்ததாக ஆக்குங்கள். ஒவ்வொருவரிடமும் போட்டி போடுவதற்கு பதிலாக ஒத்துழைப்பை நல்குங்கள். நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கிய நேர்மறை, பிறர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் உங்களை எப்போதுமே திருப்தியாக, மகிழ்ச்சியாக, வெற்றியாளராக வைத்திருக்கும். ஓம் சாந்தி.